ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ட்ரேடிங் வியூ பற்றி கேட்டிருந்தீங்க நிறைய பேர் மெம்பர்ஷிப்பில். அதனால மெம்பர்ஷிப்பில் நீங்கள் எப்படியெல்லாம் வந்துட்டு வீக்லி ஃபியூச்சரை ட்ரேடிங் வியூவில் பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு மெம்பர்ஷிப் இது பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இண்டிகேட்டரில் நமக்கு இன்வைட் ஒன்லின்னு காமிக்கும். இந்த இன்வைட் ஒன்லியில் நமக்கு ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸோட நான் ஆக்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீக்லி ஃபியூச்சரும் அண்டு மீட்டிங் பாயிண்ட்டும் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெறுமனே இருக்கும். அப்போ இதில் நம்ம செட்டிங்ஸ் வீக்லி ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிற இடத்துல இங்கே ஒரு செட்டிங்ஸ் காட்டும். இந்த செட்டிங்ஸை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் பிளாட் கேண்டில்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வீக்லி ஃபியூச்சர் வந்துடும். இந்த வீக்லி ஃபியூச்சரை எந்த ஸ்ட்ரைக் பேசிஸில் நீங்கள் பார்க்கறது அப்படிங்கிறதுக்கு நமக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சரோட ஃபார்முலா என்னென்னா, சேம் ஸ்ட்ரைக்கோட காலுக்கும் புட்டுக்கும் உண்டான வித்தியாசம் தான் நமக்கு வந்துட்டு சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறதுனால அதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த ஸ்ட்ரைக்கை உள்ளே போடுறீங்களோ, இப்போ நமக்கு 25,900 அப்படின்னு நான் போடுறேன் அப்படின்னா 25,900 பேஸ் பண்ணி உள்ள வந்து அப்போ அந்த இடத்துல செட்டிங்ஸ்லேயே இந்த ஹெச்எல்சி அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு கால் ப்ளஸ் லோ இது கொடுத்துருவாங்க. இது மினிமம். கால் ப்ளஸ் ஹை கொடுத்துருவாங்க. இது வந்து மேக்ஸிமம் அப்படிங்கிற ரேட் வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னா நம்ம எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணியிருக்கோமோ. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா புட் மைனஸ் லோ அதான் மினிமம். அதே மாதிரி புட் மைனஸ் ஹை இது வந்து பேஸ்ட். அப்போ இதை வந்து நமக்கு கால்குலேஷன்ஸில் வந்துடும். இதே பேஸில் நீங்கள் எந்த ஸ்ட்ரைக்கு வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்துட்டு 26,000 அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னா 26,000 டேட்டாஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் போய் டேட்டாவை சர்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது அனைத்துமே நீங்கள் மார்க்கெட்டில் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேட்டாஸ் வந்துட்டு பிஃபோர் டே, அதாவது முந்தைய நாளோட டேட்டாஸ். அதனால இது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். முந்தைய நாளோட டேட்டாஸ் தான் இதை வந்துட்டு கொண்டு வந்து காமிக்கும். ஓகே, இல்லை நமக்கு வந்து பேஸ்டு இன்னும் நமக்கு பேனிக் ஜோன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ஹெச்எல்சி இதை எடுத்துட்டு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேனிக் ஜோன். இந்த பேனிக் ஜோன் அப்படின்னு என்னன்னா கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் பிளேஸை நம்ம வந்துட்டு டேட்டாஸ் எடுத்துருக்கோம். ஸோ அந்த டேட்டாஸ் தான் இங்கே வந்துருக்கும். இப்போ நம்ம வச்சிருக்கிறது வந்துட்டு எந்த ஸ்ட்ரைக்குக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 26,000 ஸ்ட்ரைக். அப்போ இங்கே என்னன்னா 26,000 ப்ளஸ் காலுடைய க்ளோஸ், அதாவது எஸ்டர்டே க்ளோஸ், 26,000 புட்டோட க்ளோஸ், இது ரெண்டையும் நமக்கு மைனஸ் பண்ணி வரதான் செல்லர் பேனிக். இது பாருங்க 26,000 டேட்டா. இப்போ இது வந்து வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடிஞ்சது, இங்கே க்ளோஸ் அப்படிங்கிற டேட்டா வந்திருக்கும். இப்போ இது வந்து நம்ம திங்கக்கிழமை, அதாவது இனி அடுத்த வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த டேட்டா நமக்கு கிடைச்சிடும். இது வந்து வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடிஞ்சதுனால வியாழக்கிழமையோட க்ளோஸ் தான் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ். அப்போ இந்த டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா 26,000 ப்ளஸ் 92, அப்போ 26,092 அப்படிங்கிற ஒரு டேட்டா. நமக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்த்தா நமக்கு 25,900 கால் புட், அதை தான் நம்ம எடுத்துக்கணும். நான் அப்படியே 26,000 சொல்லிட்டேன், அப்படி இல்லை 25,900 அப்படிங்கிற டேட்டாஸ் இருக்கிறதுனால 25,900 ப்ளஸ் காலுடைய பேனிக் ஜோன் நமக்கு 139. அதே மாதிரி புட்டோடது 131. அப்போ இது மைனஸ் பண்ணி வர டேட்டாஸ். இது வந்து கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் பிளேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். பார்த்தீங்க அப்படின்னா இது புட் பேனிக் ஜோன், இது வந்து கால் பேனிக் ஜோனாக நமக்கு கணக்கீடு வந்துடும். அது போக சில டேட்டாஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த வந்துட்டு கால் டிமாண்ட் ஜோன் அண்ட் புட் டிமாண்ட் ஜோன் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது லைவ் மார்க்கெட்டோட டேட்டாஸ் வந்துடும். இந்த கால் டிமாண்ட் ஜோனுங்கிறது மார்க்கெட்டில் நீங்கள் வந்துட்டு வீக்லி ஃபியூச்சரோட லோவை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட ஸ்ட்ரைக்கை தூக்கி இங்கே போடணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 25,750 ஸ்ட்ரைக் வந்து நமக்கு இதுதான் வீக்லி ஃபியூச்சரோட லோ. ஏன்னா நமக்கு வந்து புட்டோட ஹை வந்துட்டு 118, காலோட லோ 127, இது நான் மீட்டிங் ஸ்ட்ரைக்.
அப்போ எவ்வளோனா ஒரு 10 பாயிண்ட் நமக்கு 25,760 அப்படிங்கிற லோ கிடைக்குது. அப்போ இந்த ஸ்ட்ரைக்கோட காலுடைய ஸ்ட்ரைக் எடுத்துட்டு போய் 127. அப்போ இந்த இந்த மென்ஷன் பண்ணிட்டா மட்டும் போதும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், கால் டிமாண்ட் ஜோன் அதோட லோவை ஆட் பண்ணி உங்களுக்கு அது கொடுத்தாச்சு. அப்போ 25,877 அப்படிங்கிற ஒரு டேட்டா நமக்கு இங்க கிடைச்சாச்சு. அதே போல நமக்கு ஜோன் புட்டோட ஜோன், அதாவது ஹை மார்க்கெட்டோட ஹை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா 25,950. இப்போ இது பார்த்தீங்கன்னா 123 ரூபா கால், புட்டு வந்து 106 ரூபாய். அப்போ 25, இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு 20 பாயிண்ட் போயிருக்காங்கன்னா 25,970. அப்போ வீக்லி ஃபியூச்சர் ஹை நீங்க 25,950 எடுத்துக்கலாம், 26,000 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு இங்க 25,950 எடுத்துக்கலாம். இப்போ இதோட லோவை நம்ம மைனஸ் பண்ணா 25,844 நமக்கு வந்துடும். ஸோ இதையும் மென்ஷன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, இங்கே டேட்டா வந்தாச்சு நமக்கு 25,843. ஸோ இது வந்து நம்ம மேனுவலாக நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி இதில் பேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் வந்துட்டு கண்ட்ரோல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரைக்கோடது என்னன்னா ஆக்டிவ் கான்ட்ராக்ட் நம்ம பார்க்குறோம். அந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் படி நமக்கு அதோட ஜோனை நமக்கு வந்துட்டு இம்பேக்ட் பண்ணிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதோட ஆக்டிவ் கான்ட்ராக்டில் 25,800 புட் 26,000 கால் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணிட்டோம்னா இதோட லோவை அது கால்குலேட் பண்ணி நமக்கு இங்கே கொடுத்துரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நமக்கு இந்த இடத்துல கண்ட்ரோல் ஸ்ட்ரைக்கில் நமக்கு என்ன வேணும், அங்கே 26,000 கால் அதிகமான வர்த்தகம், 25,800 புட் அதிகமான வர்த்தகம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்டிவ் கான்ட்ராக்டில் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்டில் இருக்கிறத நம்ம தூக்கி அங்கே போடும்போது அதோட லோவை நமக்கு இம்பேக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா லைவ் கண்ட்ரோல் ஜோன் அப்படிங்கிற டிக்கை வந்துட்டு நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா போதும், நமக்கு இங்கே டேட்டாஸ் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா 26,000 அப்படிங்கிற காலோட லோவை ஆட் பண்ணியிருக்கிறது. இங்கே 25,800 புட்டோட லோவை மைனஸ் பண்ணியிருக்கு. 25,800 புட்டோட லோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 46 ரூபாய். ஸோ அதனால தான் நமக்கு வந்துட்டு 25,753 நமக்கு இங்கே காட்டுறாங்க. ஸோ இதை வந்துட்டு வீக்லி ஃபியூச்சரை பேஸ் பண்ணி நமக்கு என்னென்ன தேவையோ அது அனைத்துமே இங்கே நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். இது பை செல் ரெக்கமெண்டேஷனுக்காக இல்லை, நமக்கு டேட்டாஸை வந்துட்டு குயிக்காக நமக்கு காமிக்கிறதுக்காக. இதில் வந்து நம்ம ஒரு 4 ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்குறோம். இது எல்லாமே ஸ்பாட்டை பேஸ் பண்ணி நமக்கு. அடுத்தது இது எல்லாமே ஷோ ஃபியூச்சர், ஸோ ப்ரீவியஸ் டேவோட ஃபியூச்சர்ஸ் நமக்கு டேட்டாஸ் கிடச்சிடும். இப்போ ஷோ ஃபியூச்சர்னு கொடுத்துட்டா நமக்கு வீக்லி ஃபியூச்சரோட நமக்கு ஹை லோ க்ளோஸ் நமக்கு கிடைச்சிடும். பார்த்தீங்கன்னா இது வீக்லி ஃபியூச்சரோட ஹை, இது வீக்லி ஃபியூச்சரோட லோ, இப்போ வீக்லி ஃபியூச்சரோட க்ளோசிங் இது நமக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த டேட்டாஸ் இதே எஸ்டர்டேவோட டேட்டாஸ் நமக்கு வேணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ ப்ரீவியஸ் டேவோட ஃபியூச்சர்ஸ் இதை கொடுத்துட்டோம்னா நமக்கு முந்தைய நாள், அப்போ முந்தைய நாளோட வீக்லி ஃபியூச்சரோட ஹை 26,048, அதே வீக்லி ஃபியூச்சரோட லோ 25,849, க்ளோஸ் வந்து 908. ஸோ அந்த டேட்டாவும் நமக்கு கிடைச்சிடும். ஸோ வீக்லி ஃபியூச்சர்ஸை பேஸ் பண்ணி நம்ம இத்தனை டேட்டாஸ் நம்மளால பார்க்க முடியும். அடுத்தது மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிற பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இதோட ஸ்பாட்டையும் நம்ம மெர்ஜ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்பாட்டையும் பார்க்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு நமக்கு இங்கே செட்டிங்ஸ்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ். செட்டிங்ஸில் இது எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்பாட்டோட சார்ட்டும் வீக்லி ஃபியூச்சர் சார்ட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். நான் இது திருப்பி டிசேபிள் பண்ணிடுறேன். இது பார்ட்டிஷன் நம்ம பண்ணியிருக்கிறோம். அப்போ இதை வந்துட்டு டவுன் சைடில் இருக்கிற இது பார்த்தீங்கன்னா இது இண்டிகேட்டர்ஸ். நீங்கள் ட்ரேடிங் வியூ வந்துட்டு ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 இண்டிகேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால் முந்தைய இண்டிகேட்டரை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இண்டிகேட்டர்ஸை இது பண்ணணும். அப்போ முந்தைய இண்டிகேட்டர் இதே மாதிரி நேம் போட்டிருக்கோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அதோட ரிமூவ் பண்ணிடணும். இப்படி இங்கே கொடுத்தீங்கன்னா ரிமூவ் வந்துடும். அந்த ரிமூவ் கொடுத்துட்டு நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை பெரிய பண்ணிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற இண்டிகேட்டர்ஸ் நான் இங்கே வந்து நமக்கு என்ன ஸ்ட்ரைக்கை நம்ம
காம்படேட்டராக எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 25,900 கால் புட் ரெண்டுமே கொடுத்துட்டு நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக எடுத்துருக்கிறது, அதாவது எந்த பேஸ்டு எடுத்துக்கிறோமோ அந்த பேஸை இங்கே நம்ம கொடுத்துடணும். அடுத்து நான் 25,900 காலை நான் சூஸ் பண்ணுறேன். ரெண்டாவதுல வந்து 25,900 புட்டை நான் சூஸ் பண்ணுறேன். அப்போ நமக்கு என்ன ஆகிடும்னா, இந்த 2 பேர்த்தோட மீட்டிங் பாயிண்ட் படி நமக்கு 2 பேர்த்தோட டேட்டாஸ் கிடச்சிடும். இந்த டேட்டாஸோட நமக்கு கிரீக்ஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இப்போ மார்க்கெட்டில் வந்து நம்ம காமன் ஏடிஎம்மாக, அதாவது மார்க்கெட் எங்கே ப்ரீவியஸ் க்ளோஸ்னா 25,900 எடுத்துட்டோம். அப்போ மார்க்கெட் மேலே போகலாம் அல்லது கீழே போகலாம். மேலே போகலான்னா கால் ஆப்ஷன்ஸ், கீழே போகலான்னா புட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்போ மேலே போகலாம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு 25,950, 26,000, 26,050 அந்த மாதிரி டேட்டாஸ் வரும். கீழ்முகமாக போகும் அப்படின்னா 25,850, 25,800, அதாவது 50 பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இதோட டேட்டாஸ் நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செட்டிங்ஸில் போயிட்டு ஸோ டார்கெட் லெவல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு இங்கே டேட்டாஸ் கிடச்சிடும். இந்த டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மார்க்கெட் மேலே போகணும், அப்போ 25,900 வச்சுக்கிறோம் அப்படின்னா கால் ஆப்ஷனாக இருந்தால் இந்த ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 25,950, அடுத்து 26,000. இதே புட் ஆப்ஷனுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பாயிண்ட் வந்துட்டு 25,850, 25,800 அந்த பேஸில் நம்ம போகும். 25,750 என்னன்னா ஸ்பீடு வந்துட்டு நமக்கு 135 அப்படிங்கிற பேஸ் பண்ணி நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போ லைவ் மார்க்கெட்டில் நமக்கு இந்த ஸ்பீடு கம்மியாகுது அப்படின்னா நமக்கு 50 பாயிண்ட் மார்க்கெட் இறங்குனா 161 ரூபா வரோம்னா மார்க்கெட் ஒரு 60 பாயிண்ட் 70 பாயிண்ட் இறங்கினதுக்கு அப்புறம் வரும். ஏன்னா ஸ்பீடு வந்து 135 இருந்தால் தான் இது கரெக்ட். இதே வந்துட்டு ஸ்பீடு கம்மியாக இருக்கும்போது நம்ம பேஸ்டு. இதே ஸ்பீடு 140 அந்த மாதிரி போகுதுன்னா இந்த ப்ளஸ் 50 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே அது வந்துடும். ஸோ அதை அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கிரீக்ஸ் வேல்யூவை நம்ம இதுக்குள்ள மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 25,900 புட் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, இங்கே டேட்டா நமக்கு இவங்க 200 ரூபாய் ஹை. அப்போ அந்த 200 ரூபாய் ஹை வந்துட்டு நமக்கு இங்கே தெரிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் 200. அதே மாதிரி நமக்கு கால் ஆப்ஷனுடைய ஹை வந்து 148. அப்போ இந்த 148 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிடும். இதில் பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு இது வந்து காலோட ஹை, இது புட்டோட ஹை. ஸோ இந்த கலர் வேரியேஷனுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை வந்து நம்ம செட்டிங்ஸில் போய் கலர்ஸும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் ஸ்டைலில் போயிட்டு இது பிளாட் கலர் ஃபர்ஸ்ட் கேண்டிலோடது, அதே பிளாட் கலர் செகண்ட் கேண்டிலோடது நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் பிளாட் கேண்டில் செகண்டை வந்துட்டு இதை வந்து ஒரு ப்ளூ கலராக நான் மாற்றுறேன். இது பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ப்ளூ கலராக கிடைச்சாச்சு. ஸோ இந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்ஸும் இந்த கிரீக்ஸ் வேல்யூஸும் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு இதை கிடைச்சிடும். அப்போ டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எளிதாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நேற்றையே இவங்களுடைய ஹை லோ லெவல்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் டே அண்ட் லைவ் லெவல்ஸ் இந்த நான் இது கொடுத்துட்டேன் அப்படின்னா, அதை கொடுத்தாச்சுன்னா எஸ்டர்டே இவங்களுடைய ஹை என்ன லோ என்ன இது பார்த்தீங்கன்னா வந்துடும். இது லைவ் ஹை, இது வந்துட்டு எஸ்டர்டேவோட ஹை. காலோட ஹை பார்த்தீங்கன்னா 218, புட்டோட லைவ் ஹை வந்து 200 அது வந்தாச்சு. புட்டோட ப்ரீவியஸ் டே ஹை வந்து 153, காலோடதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைவ் ஹை 148. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் எல்லா ஸ்ட்ரைக்குக்குமே இதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இது பாருங்க, இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு 25,800 இங்கே 25,800 கொடுத்துட்டு இங்கே 25,800 கால் போட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அதோட டேட்டாஸ் வந்துடும். பார்த்தீங்கன்னா 25,800 காலுடைய ப்ரீவியஸ் டே ஹை, 25,800 காலுடைய லைவ் ஹை, 25,800 புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ், இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்துடும். 22,800 ப்ரீவியஸ் லோ, காமன் ஏடிஎம், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு டேட்டாஸ் வந்துட்டு
உள்ள உட்காந்துரும். நீங்கள் ஈஸியாக அதை பார்த்துட்டு அதற்குண்டான லெவல்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே பை செல் ரெக்கமெண்டேஷன் இதில் எதுவுமே இல்லை. டேட்டாஸை உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் பேஸ்டில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இப்போ நம்ம இது ரிமூவ் பண்ணிட்டோம்னா எல்லா டேட்டாஸும் நமக்கு போயிடும். இந்த மீட்டிங் பாயிண்ட் அப்போ இவங்க எங்கெங்கே மீட்டிங் ஆனாங்கிறது உங்களுக்கு ஈஸியாக இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கடைசியாக ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆயிருக்காங்க. அப்போ இவங்க 2 பேர் மீட் பண்ண என்ன நடக்குது, மீட் பண்ணலன்னு என்ன நடக்குது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங்க்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ பெய்டு மெம்பர்ஸ் ஆகணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 9842610908க்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ இது பெய்டு மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு இந்த வீக்லி ஃபியூச்சர்ஸோட சார்ட்டும் மீட்டிங் பாயிண்ட் சார்ட்டும் நம்ம வந்துட்டு ஃப்ரீ ஆக்சஸ் கொடுத்துட்ருக்குறோம். ட்ரேடிங் வியூவோடது விருப்பம் உள்ளவங்க அதனை பற்றி டீட்டெயில்ஸ் என்கொயரி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.